ஸோ ஹாய் கைஸ், நான் உங்களிடத்துலேருந்து அந்த பாணி. ஸோ இன்றைக்கி வந்து பிரேக்கிங் தி ஹேபிட் ஆஃப் பீயிங் யுவர் செல்ஃப். ஸோ அந்த நூல் டாக்டர் ஜோ டிஸ்பென்சா எழுதின அந்த நூல். ஸோ அதில் இருந்து ஒரு அற்புதமான செய்தி. உங்களுடைய 30கள் 40களில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பதிவு உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், பொருந்தி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய கால சூழலில் எனக்கு தெரிஞ்சு 20-25 வயசுலேயே இந்த சூழலுக்கு வந்துடுறாங்க. இந்த 50 தாண்டிட்டாங்கன்னு ஒரு மாதிரி ஃபிக்ஸட் ஆகி அப்படியே உறைஞ்ச பாறை மாதிரி ஆயிடுறாங்க. இதெல்லாம் இன்றைக்கி வந்து மாற்றுவதற்குண்டான ஒரு வழியாகவே இது இருக்குது. பார்ப்போம், சரிங்களா? ஏன்னா இந்த பதிவிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஒரு சில பதிவுகள் வரைக்கும் இதனுடைய தொடர்ச்சி இருக்கும். ஏன்னா அத்தனையும் போட்டு சொன்னேன்னா குழப்பிடும். விட்டாக பார்க்கலாம். ஆனால் ஒரு பிட்லேயுமே உங்களுக்கு விடை அப்படிங்கிறது கிடச்சிக்கிட்டே வரும். நான் அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிறேன், சரிங்களா? சிறப்பு. இதுக்கு முந்தின பதிவுகள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது. புக்கு வாங்கி படிக்கணும்னாலுமே கீழே அந்த புக் பர்ச்சேஸ் லிங்க் இருக்குது, அதை நீங்கள் வாங்கி படிச்சுக்கலாம். ரைட், சரி. இப்போ வழக்கமாக நம்ம நேயர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ஆத்தர் ஒருத்தர் இவ்வளோ விஷயம் சொல்கிறாருல்ல, அவருடைய வாழ்க்கையில் இது போல் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாரா? அவர் வந்து இதெல்லாம் அவருடைய அனுபவம் என்ன இருக்குன்னு ஏதாவது சொல்லியிருக்காரு, அதை ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பது உண்டு. முதல்ல கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க. இன்றைக்கி பாருங்கள், அதற்கு உண்டான விடை இருக்கு பாருங்கள். டாக்டர் ஜோ டிஸ்பென்சாவே அவரே சொல்கிறாரு பாருங்கள். ஒரு நாள் வந்து வீட்டில் சோஃபாவில் உட்காந்துருக்கிறாராம். சோஃபாவில் உட்காந்துட்டு அப்படியே யாரும் இல்லை, வீட்டில் அப்படியே தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு. உட்காந்துருக்கும் போது அவருக்கு ஒரு எண்ணம், மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னால் என்ன? பாருங்களேன், மனுஷனுக்கு தனியாக உட்காந்துருக்கும் போது சிந்தனை பாருங்கள், மகிழ்ச்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்ட்டு பதில் அவருக்கு கிடைக்கல. ஏதோ ஒரு வெறுமைத்தன்மையை அவர் அப்படியே உணர்றார். அந்த மாதிரி அப்படியே அப்படி உட்காந்துட்டே இருக்கார். இதே வந்து எனக்கு தெரிஞ்ச ஆட்களையோ என்னுடைய நண்பர்களோ இப்போ என் பக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு வண்டி எனக்கு வந்து அப்படி ஊக்கப்படுத்துறதுக்கு உத்வேகத்துக்கு ஏகப்பட்ட வார்த்தை சொல்லிப்படி, உனக்கு என்னடா பெரிய பணக்காரன், உனக்கு வேணுங்கக்கூடிய காசு பணம் இருக்குது, ஊர் உலகமெல்லாம் சுற்றுற, நீ எவ்வளோ லெக்சர் கொடுக்குற, அதுக்கு மாரி நல்ல ஒரு வீடு, அழகான மனைவி, நல்லது ஒரு பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி உனக்கு எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது. நீ ஒரே நாளில் வந்து எவ்வளோ ட்ராவல் பண்ணுற, இப்படியெல்லாம் ஒரு ஊர் இருக்கானே தெரியல, நீ அங்கெல்லாம் போகிற, எத்தனை ஆயிரம் பேர் வந்து உன்னுடைய பேச்சை கேட்குறாங்க, டிவி ஷோ, அதுவும் முக்கியமான டிவி ஷோலெல்லாம் வந்து நீ வந்திருக்க, எவ்வளோ பெரிய விஷயம், நீ எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கே அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறது எல்லாமே கேட்கும்பொழுது எனக்கு ஆமாம்மா நான் ரொம்ப லக்கி தான் அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தோணும். அது எல்லாமே ஓகே தான். அவர் இப்படி யோசிச்சுட்டே இருக்கார். எல்லாமே ஓகே தான். அவங்க சொல்கிற மாதிரியே நானும் ஊர் விட்டு ஊர் போகிறேன். சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு நாள்லேயே வந்து 2 நகரங்களுக்கெல்லாம் நான் பயணம் பண்ணினது அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. ஒரு சில நாள் 3 நகரங்கள் போன நாள் எல்லாமே வந்துருக்கு. இப்படியே என்னுடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் இதுதான் உண்மையான மகிழ்ச்சியோ அப்படின்னு நான் நினச்சி பார்க்கும்பொழுது, ஆமான்னு ஒரு இடத்துல மனசு சொல்லுது. ஆனால் இப்போ அதில் அந்த ஒரு விறுவிறுப்பு இருக்குது. மக்கள் எல்லாம் வர்றாங்க, என்னை பார்க்குறாங்க, பாராட்டுறாங்க. நம்ம பேசும்பொழுது என்னை மறந்தபடி நான் ஒரு இடத்துல பேசுகிறேன். அவர்கள் எல்லாம் அப்படியே கவனிக்கிறாங்க, அவர்கள் பயிற்சி செய்கிறாங்க, அவர்களுடைய அனுபவத்தை சொல்கிறாங்க. அது எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது, அந்த சூப்பராக இருக்குது. அந்த நேரத்தில் என்கிட்ட யாராவது கேட்டால், ஆமாங்க ஐ அம் த லக்கியஸ்ட் பர்சன், எனக்கு எல்லாமே இருக்குது, இல்லை அப்படின்னு என்னால் சொல்ல முடியுது. ஆனால் அந்த விறுவிறுப்பு இந்த நொடி இப்போ என்கிட்ட இல்லை. ஏன்னா நான் சும்மா உட்காந்துருக்கேன், ஃப்ரீயாக உட்காந்துருக்கேன், ரிலாக்ஸ்டாக இருக்கேன், என்கிட்ட யாருமே இல்லை. அப்போ நான் லக்கி, நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன்னு சொன்ன அந்த உணர்வு இப்போ என்கிட்ட காணமே. இப்போ எங்கே போச்சு என்னுடைய சந்தோஷம்? அப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்? எப்படி அவருக்கு கேட்குற கேள்வி வருங்க. எல்லாத்துக்குமே மகிழ்ச்சியாக இருந்து நான் ஊர் பூரா சொல்லிக்கிட்டு இருக்கேன். சொன்னதை இப்போ என்னாலே அனுபவிக்க முடியலையே, இது என்னடா வம்பா போச்சு, இது எப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், என்னமோ ஒரு காலியாங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. இது நம்மளால் பொருத்தி பார்க்க முடியுது நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த உணர்வுகளை. அவர் மகிழ்ச்சி சொல்கிறாரு. ஒரு சிலர் கோவத்தை கூட இந்த மாதிரி நினச்சிக்கிறது ஆட்கள் உண்டு, சரிங்களா? துக்கம் வருத்தங்கிறத கூட நினச்சிக்கூடாது, அதுக்கு அடிக்டாக இருப்பாங்க அப்படியே. ஸோ அந்த தனியாக உட்காந்து இப்படி யோசிக்கும் போது இவருக்கு ஒரே எண்ணம். அப்போது அவர் புரிஞ்சுக்கிறார், என்னென்னா நான் ஒரு வேலையை செய்கிறேன், அந்த வேலையில் மகிழ்ச்சியை ஒரு காலத்தில் உணர்ந்தேன், அது தொடர்ந்து செய்ய 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 என்னுடைய புத்தியும் என்னுடைய உடலும் இதற்கு பழகி போச்சு. இங்கே ஒரு கெமிக்கல் ஒரு காம்போசிஷன் அப்படி செட் ஆகி நின்றுருச்சு. இது கிடைச்சாதான் நான் வந்து மகிழ்ச்சி உணர்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனோநிலைக்கு நான் போயிட்டேன். இப்போ அது இல்லை, அதனால நான் வந்து ஏதோ தனிமையில் என்னமோ மாதிரி இருக்கிற மாதிரி நான் உணர்ந்துட்டுருக்கேன். அப்போ உண்மையான மகிழ்ச்சி நான் இன்னும் உணரவே இல்லை, போலியாக ஒரு கெமிக்கல் செக்ரேஷனை தான் நான் மகிழ்ச்சின்னு நம்பிட்டு இருக்கேன் அப்படின்னு இப்படி யோசிச்சுக்கிட்டே நான் அப்படியே வானத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்கும் போது டவால்னு எனக்கு ஒரு காட்சி ரூபம் என் கண்ணுக்கு தெரியுது. என்னென்னா 2 கை இப்படி மேலே ஒரு கை கீழே ஒரு கை வச்சுக்கிற மாதிரி அவர் கண்ணுக்கு ஒரு காட்சி ரூபம் தெரியுதான். இந்த மேலே இருக்கிற கை வந்து இந்த வெளி உலகத்திற்கு தன்னை தான் எப்படி காட்டிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு விருப்பம், சரிங்களா? ஸோ நான் வந்து பார்க்குறக்கு இப்படி உடை பாவனம், வெளி உலகம் என்னை பார்த்தா இப்படி டாக்டர் ஜோ டிஸ்பென்சா பெரியாலியா, அவர் என்னவா பேசுகிறாருப்பா,
நல்ல அறிவான அப்போ இதெல்லாம் இதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஆள் பாதி ஆடை பாதி இல்லையா? அப்போ நான் வெளி உலகத்துக்கு என்னை நான் காட்டிக்கிறதுக்கு நான் என்னை ஒரு மாதிரி வச்சுக்கணும்ல. அதுதான் அந்த மேல் கை. கீழ்கை பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தர் இருப்பேன்ல, இந்த உலகத்துக்கு நான் காட்டிக்கிறது ஒரு 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 முகமூடியாக இருக்கும். ஆனால் நான் சொல்லக்கூடிய சுயரூபம்னு ஒன்று இருக்குங்களா, அதுதான் கீழ்கை. எனக்கு என்ன வேணும், நான் என்ன உணர்றேன், நான் எப்படி நான் மகிழ்ச்சியாக இருக்கேன்னா, என்னுடைய எண்ணங்கள் என்ன, என்னை சுற்றி எனக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம், இதெல்லாம் கீழ்கை. இப்போ இந்த 2 கைக்கு நடுவில் கேப் இருக்குது. இந்த 2 கைக்கு நடுவில் கேப் இருக்குது. என்னடா சத்தியம் பண்ணுற நடுவில் கேப் இருக்குங்கிற மாதிரி அந்த வடிவேல் ஜோக்கு மாதிரி தான். இந்த 2 கைக்கு நடுவில் கேப் இருக்குது. இந்த கேப்பு தான் பிரச்சனை. வெளி உலகத்துக்கு நீங்கள் உங்களை எப்படி வேணாலும் காமிச்சிக்கலாம், அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. வெளி உலகத்துக்கு உங்களை நீங்கள் எப்படி வேணாலும் காமிச்சிக்கலாம். ஆனால் சுயநிலை அப்படிங்கிறதுக்கு நீங்கள் மதிப்பு மரியாதை கொடுக்காம இந்த வெளி உலகத்துக்கு உங்களை நீங்கள் காமிச்சிக்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு எண்ணத்திலேயே உங்களுடைய ஆயுசு பூரா பயணிச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த கேப்பு பெருசாகிக்கிட்டே போயிட்டே இருக்கும். இது நின்றுரும், இது மட்டும் போயிட்டே இருக்கும், இப்படி மேலே போயிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களை நீங்களை தொலைச்சிடுவீங்க. இந்த நடுப்பகுதியில் என்ன சேரும் தெரியுங்களா? இந்த கேப்பு பெருசாகிட்டே இருக்குல்ல, இந்த கேப் பெருசாகும் போது என்ன சேரும் தெரியுங்களா? இதுதான் நீங்கள், இது போலி நீங்கள் உங்களை விட்டு விலகிட்டே இருக்கீங்க. இந்த நீங்கிறவங்க இங்கே நின்றுட்டுருக்கீங்க. இப்போ இந்த நடுவில் என்ன இருக்கும், உங்களை நீங்கள் கவனிக்கவே இல்லை. இந்த உலகத்திற்காக உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு உங்களை நீங்கள் விலைக்கு போயிட்டே இருக்கீங்க. இந்த நடுவில் என்ன இருக்குன்னா, எல்லா கீழ்நிலை உணர்வுகளும் நமக்கு வந்திருக்கும். நான் ஒரு கையால் ஆகாதவன், நான் ஒரு லாயக்கத்தவன் அப்படின்னு சொல்லக்கூடியது கோபம், வருத்தம், தூக்கமின்மை, துக்கம், நன்றி கெட்ட உணர்வுகள், இதுபோல் என்னென்னலாம் மோசம்னு இந்த உலகம் நமக்கு சொல்லுதோ அது எல்லாமே இந்த கேப்புக்குள்ளே இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அது எனக்கு தெரியுது, அது எனக்கு வருத்தப்படுது, என்னை காயப்படுத்துது, அதெல்லாம் எனக்கு தெரியும். அதிலிருந்து விலகுவதற்காக நான் என்ன பண்ணுறேன்னா, என்னை இன்னும் நான் மெருகேற்றிட்டே இருக்கேன். மேக்கப் போடுற மாதிரி ஒரு கட்டத்தில் மூஞ்சி கழுவி தான் ஆகணும். மூஞ்சி கழுவுறதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோன்னா, எச்சா மேக்கப் போட்டு அப்பிக்கிட்டே இருக்கும். இந்த தோல் என்ன ஆகும், ஒரு கட்டத்தில் அவுட்டு இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையும் அவுட்டு. இப்போ இந்த உணர்வுகள் இந்த போலியான உணர்வுகளை வச்சுட்டு இந்த உலக வாழ்க்கையில் போலியான ஒரு வாழ்க்கையை வாழ்வது அப்படிங்கிறத காட்டலும் வாழ்ந்துக்கலாம், வேண்டான்னெல்லாம் சொல்லலை சரிங்களா? உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி 4 பேர் நம்மளை மதிக்கணுமா, வாழ்ந்துக்கலாம், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த கேப்பை சுருக்கி இருக்கணும், இந்த கேப்பை பெருசாகாமல் பார்த்துக்கணும். இந்த நடுவால் இருக்கக்கூடிய இந்த கோபம், தாபம், வருத்தம், நன்றி கெட்ட உணர்வு இல்லையா, தன்னைத்தானே தாழ்த்திக்கக்கூடிய இது எவ்வளவு சுருங்கி இருக்கோ அந்தளவுக்கு, அதாவது நான் சொல்லக்கூடியவனும் வெளி உலகத்துக்கு காட்டக்கூடியவனும் ரெண்டும் ஒரு வாராவது சிமிலராக இருக்கணும், நெருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். பெருசாக ஒரு மாற்றம் அப்படிங்கிறப்ப நித்திலன்னு பார்க்குறீங்க, ஒரு சிலருக்கு என்னை பார்த்தா மரியாதையாக இருக்கும், ஒரு சிலருக்கு இவன் மூஞ்சியே எனக்கு பிடிக்கலன்னு இருக்கும். தப்பு இல்லை, அது அவரவருடைய குணம். இப்போது இது ரெண்டுமே உங்களுடைய கண்ணோட்டம். ஆனால் நான் ஒரு திருப்பன்ல இதை பற்றி உங்களுக்கு தெரியாது, அது எனக்கு மட்டும்தான் தெரியும், எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கூட தெரியும், எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இந்த நான் இருக்கக்கூடியவனும் உங்ககிட்ட காட்டுற நானுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கலாங்க, அதிலெல்லாம் யாருக்குமே எந்த இதுவும் இல்லை. ஆனால் இந்த டிஃப்ரென்ஸ் பெருசாகாமல் நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். பண்ணிகிட்டு இருக்கேனான்னு கேட்டால் பண்ணுறேன். ஸோ நான் போலியாக நான் உங்கள்கிட்ட காட்டுறது இல்லை. சின்ன எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் பண்ணத்தான் செய்வேனா இருக்கும், அது என்னுடைய விருப்பம், என்னுடைய வாழ்க்கை, இந்த உலகத்துக்கு நான் இருக்கிற நாள் வரைக்கும் எனக்கு பிடிச்சி நான் செய்யத்தான் செய்வேன். அது ரொம்ப போலியாக்கி நான் உங்கள்கிட்ட காட்டுறது அப்படிங்கிறதான் தப்பு. இதுதான் சராசரியாக மனித வாழ்க்கையில் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடியது. அக்செப்டபிள் லிமிட் எவ்வளோ சுருங்கி நீங்கிறதும் வெளியே காட்டக்கூடியதும் எவ்வளோ நெருக்கமாக இருக்கோ தட் இஸ் அக்செப்டபிள் லிமிட். அப்படின்னா என்ன, உங்களுக்கு நோய்வாய்ப்பட்டிருக்காது, உடல் அளவுலையோ மனதளவுலையோ, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கேட்டதெல்லாமே உங்களுக்கு கிடச்சிருக்கும், நிம்மதி மகிழ்ச்சிங்கிறது அப்போ தான் நீங்கள் உணர்வீங்க. இந்த கேப்பு பெருசாக போலியான இந்த உலக வாழ்வு உங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் 10 நிமிஷம் உட்காந்து தனியாக யோசித்து பார்த்தீங்கன்னா மண்டை கயமையும் கொஞ்ச நேரத்தில் அப்படியே செட்டில் ஆகும் பொழுது அந்த மகிழ்ச்சி உணர்வு காணாமல் போயிடும். ஏன், அந்த கெமிக்கல் செக்ரீஷன் விறுவிறுன்னு ஆக்கிறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை, சைலண்ட்டாக இருக்குது. அந்த சைலண்ட்டாக இருக்கும்போது உங்களுக்கு மகிழ்ச்சியை காணும். இந்த தவறை யார் ஒருவரும் செய்துவிடக்கூடாது. இந்த தவறை எப்போ நம்ம ஆரம்பிப்போம் செய்யறதுக்குன்னா, நம்மளுடைய இந்த டீன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, 12 வயசு, அந்த 14 வயசு வரைக்கும் நமக்கு ஒரு இளமை பருவம், அந்த ஒரு வெகுளித்தனம் அப்படிங்கிறது இருக்கும். அதிலிருந்து அந்த 20 வரைக்கும் வருவோம் பாருங்கள், அந்த 14 வயசுலேருந்து ஒரு 20 வரைக்கும் நம்ம அந்த பெரிய பையன் பெரிய பொண்ணுன்னு ஆகக்கூடிய அந்த ஒரு இது உள்ள ஹார்மோன்ஸ் மாறக்கூடிய அந்த ஒரு வயசு. அங்கே என்ன ஆகுன்னா, தான் இப்படி தான், தன் குடும்பம் இப்படி தான்ங்கிறதுக்கு மேலே அவங்களுக்கு கவனம் வராது. ஆனால் நம்மளுடைய பெரியவங்க அப்படி தான் சொல்லி வளர்த்துவாங்க. இன்றைக்கி யாரும் கேட்குற மாதிரியெல்லாம் இல்லை, நானும் கேட்டது இல்லை தான், அது அந்த வயசு அப்படி சரி. ஆனால் சொல்ல வேண்டிய அளவில் சரியாக பெற்றோர்கள் சொல்லி நல்ல குழந்தைகளாக இருக்கக்கூடிய குழந்தைகள் இன்றைக்கி உண்டு தான், இல்லைன்னெல்லாம் சொல்ல முடியாதுங்க, நல்ல குழந்தைகள் இன்றைக்கி உண்டு. ஆனால்
வெளி உலகம் தன்னை இப்படி பார்க்க வேணும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக தான் இந்த உடைகள் எல்லாத்தையும் ஒரு மாதிரி போட்டுக்கிறது. இப்போ தலைமுடியெல்லாம் ஒரு மாதிரி வச்சுக்கிறான் பாருங்க, கலர் கலராக அடிச்சுட்டு. என்னென்னா வெளி உலகம் தன்னை இப்படி பார்க்க வேண்டும், வெளி உலகம் தன்னை இப்படி ஒன்று சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நினப்பிலேயே வந்து அந்த பிள்ளைகள் வளருது. இன்றைக்கி நிறைய பெற்றோரே பிள்ளைகள் அப்படி தான் வளர்த்துறாங்க. அவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன சொல்லுவான், அவள் என்ன சொல்லுவா, அப்போ உங்கள் வாத்தியார் என்ன சொல்லுவாங்க, இந்த உலகம் என்ன சொல்லுவோம், சொந்தக்காரன் என்ன, இப்படியே. அப்போ என்ன ஆகுதுன்னா உங்கள் மைண்டு பூரா அவுட் சைடு வேர்ல்டில் தான் ஃபோக்கஸ் ஆகுது. அவன் எப்படிங்கிறத பற்றி யாருமே யோசிக்கிறது, எனக்கு இது பிடிக்குமா பிடிக்காதாங்கிறத பற்றி யோசிக்கிறதே இல்லை. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா இந்த டீன்னு சொல்லக்கூடிய இந்த 20க்குள்ளே 14லேருந்து ஒரு 20க்குள்ளே அவங்களுடைய மைண்டு செட் ஆகும் பொழுது அந்த 20லேருந்து 30ன்னு வரும்பொழுது அவன் சுதந்திரத்தை உணர்வான். படித்து முடிச்சிருப்பான், வேலைக்கு போய் சுதந்திரத்தை உணர்வான், தறியெட்டு போயிடுவான். இந்த கண்ணுக்குட்டி அவுத்து விட்டிங்கன்னா எப்படி இருக்குது பார்த்துருக்கீங்களா? கண்ணுக்குட்டியை அவுத்து விட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது பிடிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஆயிருப்பான் ஒரு 10 வருஷத்தில். 30 வயசு எட்டும் என்னடா நடக்குதுன்னு அங்கே ஒட்டஞ்சிரும். அப்படி கட்ட 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 கட்டன்னு தன்னுடைய வாழ்க்கை எல்லாமே ஒட்டஞ்சிருக்கும். அவனுக்கு என்ன பண்ணுறனே தெரியாது. இவ்வளோ நாள் நான் என்ன வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன், என்னடா சுற்றியே அங்கே தான் அவன் வெக்ஸ் அப்படிங்கிறது அந்த இடத்துல தான் ஆவான். இது ஒரு மனுஷனுக்கு கூட விடாமல் எல்லாத்துக்கும் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. இந்த இடத்துல தான் தவறான முடிவுகள் போகிறது, தவறான உறவுகளை தேர்ந்தெடுத்துக்கிறது, இந்த மாதிரி. ஏன் சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா வளர்த்துன விதமும் தப்பு. அதுதான் இன்றைக்கி நிறைய நடக்குது. அதனால தான் அதை ஃபஸ்ட்டு சொன்னேன். இன்னொன்று, நாம் இந்த உலகத்தை புரிந்து கொண்ட விதமும் தப்பு. அப்பா அம்மா நல்லது சொல்லி கொடுக்க, நல்ல அப்பா அம்மாவும் இருக்கு இல்லையா, நல்ல குழந்தைகள் இருக்குன்னா நல்ல அப்பா அம்மாவும் இருக்குது, நல்லா இல்லாத குழந்தைகள் இருக்குது, நல்லா நல்ல அப்பா. 2 பாசிபிலிட்டியுமே இன்றைக்கி இருக்குது. ரேஷியோ ஒன்று கொஞ்சம் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு, பரவாயில்ல இருக்கட்டும். இப்போது இது எந்த சூழலில் நம்ம சிக்குனாலுமே இந்த 30லிருந்து 40 முடிகிற வரைக்கும் ஒரு 20 வருஷம் என்னாகும், நம்ம ஒரு மாதிரி கயமுயான் தப்புச்சாட்கள் உண்டு. அப்படி இல்லாமல் சிக்குனவன் வந்து ஒரு மாதிரி கன்ஸ்ட்ரெயின்டு ஸ்பேஸ்க்குள்ளே அவன் மாட்டிடுவான். நான் இப்படி தான் போல், நான் அப்படியே இருந்துக்கிறேன். ஒருத்தன் வெறிநாய் மாதிரியே ஆயிடுவான், இன்னொருத்தன் வெகுளியாகவே ஆயிடுவான், இன்னொருத்தன் என்னடா வாழ்க்கை இதுன்னு அவன் சாமியார்லாம் கிடையாது, சாமியார் மாதிரி ஆயிடுவான். அப்போ போலியான ஒரு வாழ்க்கை இப்படி இந்த கேப்பு பெருசாகிறது தான். அவனால் திருப்பி அந்த தாங்கிறதுக்கிட்ட வர்றதுக்கு முடியும், ஆனால் அதுக்கு அவன் விருப்பப்படுறதில்லை. ஏன்னா அங்கே வந்தான்னா தன்னோட எல்லா உணர்வுகளையும் அவன் ஃபேஸ் பண்ணும் பாருங்க. அவனுக்கு அவமானம்னு நினச்சதையும் அவன் ஃபேஸ் பண்ண, அவன் செஞ்சுருப்பான், அதை அவன் ஃபேஸ் பண்ணோம். அந்த துக்கம், வருத்தம், சோகம் எல்லாத்தையும் அவன் ஃபேஸ் பண்ணான். அதை நினச்சி பயந்துட்டு என்ன பண்ணுவான், ஓடிக்கிட்டே இருப்பான். இன்னும் எச்சா போலி மேக்கப்பை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது மனோநிலை, உடல்நிலையை எல்லாத்தையும் சீர்குலைச்சி வாழ்க்கையவே கெட்டு குட்டிச்சவராகி சின்னவனப்படுத்திடும். நான் இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தினதே கிடையாது, ஆனால் நிதர்சனம் அதுதான். நான் வேறு என்ன வார்த்தையை சொல்லி உங்களுக்கு இது பண்ண முடியும்? அப்படி தான் இன்றைக்கி நிறைய பேருனுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது, ஒரு சில நேரங்கள் என் வாழ்க்கை உட்பட. அப்போ அதிலிருந்து நம்ம மாறுவதற்கு முயற்சி செய்யணும். என்ன பண்ணணும்? உணர்வுகள், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கீழ்நிலை உணர்வுகளை முதல்ல நம்ம ஒப்புக்கொள்ளணும். ஆமாம், தப்பு செஞ்சேன், இன்றைக்கி செய்யலை, தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சேன். யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? நேரடியாக அந்த ஆள்கிட்ட, யாரோ ஒரு ஆளை காயப்படுத்துனீங்க, அந்த ஆள்கிட்டே போய் என்னை மன்னிச்சிருப்பா, தெரியாமல் பண்ணிட்டேன்னு கேட்டுருப்போம். மனசு அப்படி பாரம் இறங்கின மாதிரி ஆயிரும் இல்லையா? அப்படி அந்த மாதிரி பண்ணலை. ஒரு சில நடத்தை வழியாக நான் கொஞ்சம் கீழ்த்தனமாக நடந்துக்கிட்டேன், நான் இப்போ அப்படி இல்லை, ஆனால் அந்த பழைய ஞாபகங்களே என்னை குத்துது. முதல்ல உங்களுக்கு நீங்களே சமாதானம் சொல்லுங்கள். நேராக அடுத்தது குடுன்னு சாமிகிட்ட போயிருங்க. அது எப்பவுமே நம்மளை மன்னிச்சிடும். சரிங்களா? அதை மாதிரி நமக்கு சப்போர்ட்டுக்கு வேறு ஆளே கிடையாது இந்த உலகத்தில். சரிங்களா? என்றைக்குமே எந்த உலகத்துக்கு போய் பிறந்தீங்கனாலும் அது மாதிரி சப்போர்ட்டே கிடையாது. நேராக சாமிகிட்ட போயிருங்க. அதனால தான் அந்த விரக்தியில் இருக்கவனுக்கு சாமியை காட்டி கொடுத்துட்டோன்னு வச்சுங்களேன், அவன் தான் அக்மார்க் சாமியார். அவன் சாமி யாருங்கிறதான் அவன் தான் கண்டுபிடிப்பான், அந்த விரக்தியில் இருக்கணும். ஏன்னா அவனுக்கு வேறு ஆள் இல்லை, போக்கடம் இல்லை, யாருக்கிட்ட போய் பேசுறது? எல்லாத்தையும் போட்டு புலம்புனா அது வாங்கிக்கிட்டே இருக்கும். எல்லாத்தையுமே இங்கே காலி ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் பேன் ஆயிரும். அந்த ஒரு அப்படியே அந்த இது ஃபீலிங்கை ஒரு உணர்வான் பாருங்க, அவ்வளோதான், அப்படியே பேசாமல் ஆயிடுவான். உங்களை அப்படியெல்லாம் போக சொல்லலை. ஆனால் அந்த மாதிரி உங்களுக்கு சொன்னால் புரிஞ்சிக்கக்கூடிய சூழலில், ஆட்கள் இல்லை, சூழலில் நேராக சாமிட்டு போயிருங்க. தினமும் தலை வணக்கம், இந்த மாதிரி கொஞ்சம் பஞ்சாயத்தாக இருக்குது, என்னன்னு கொஞ்சம் பாரு, கொஞ்சம் ஃப்ரெண்டு மாதிரி பேசுங்க. நம்ம நாயன்மார்கள்லேயே அந்த மாதிரி இருக்காங்களா, ஃப்ரெண்டாக இருந்தவங்க இருக்காங்க, ஒரு பணியால் அடிமையாக இருந்தவங்க இருக்காங்க இல்லையா? இப்போ பெற்றோராக பார்த்தவங்க. உங்களுக்கு எப்படி பிடிச்சதோ பாருங்கள், ஆனால் போய் அங்கே சரண்டர் ஆயிருங்க. சிம்பிளாக வேலை முடிஞ்சு. இந்த மென்டலாக உங்களை அக்செப்ட் பண்ணிக்க அது கொஞ்சம் காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அப்போ புலம்பருக்கு ஒரு ஆள் வேணும்.
அதை சொல்லி எனக்கு அதுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் சொல்கிறக்கு ஒரு ஆள் வேணும். நேராக போய் சாமிகிட்ட எனக்கு ஓஷோ சொன்ன ஒரு வழியை சொல்கிறாங்க. உங்களுடைய புருவமத்தையும் சாமியினுடைய சிலையினுடைய புருவமத்தையும் ஒன்று சேர்த்திருங்க. உங்களுடைய இருதய கமலத்தையும் சாமியினுடைய இருதய கமலத்திலையும் ஒன்று சேர்த்துட்டு இந்த 4 பாயிண்ட் அப்படியே ஒன்றா கனெக்ட் பண்ணிடுங்க. அப்படியே ஆயிடுவீங்க நீங்கள். அந்த டிவினிட்டி உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படி மூடினீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சிலை கண்ணுக்கு தெரியாது. ஆனால் ஒரு ஏகாந்த மனசில் உணர முடியும். உங்களுடைய எல்லா விதமான அந்த கீழ்நிலை உணர்வுகளும் கட்ட 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 கட்டான்னு அப்படி உடஞ்சிரும். இந்த கண்ணாடி மேலே கல்லை தூக்கி போட்ட மாதிரி ஆயிரும். எல்லாம் உடஞ்சிரும். நீங்கள் அப்படி ஃபுல் ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க. அப்போது அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது வரும். எத்தனை புராணங்கள் இருக்குது. எல்லா முனிவர்கள், ரிஷிகள், ஞானியர்கள் தவறு செய்து அந்த தவறை ஒப்புக்கொண்டு மனதார மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் எத்தனை பெரிய உயர்நிலைக்கெல்லாம் போயிருக்காங்க. விஸ்வாமித்திரர் இல்லையா, எவ்வளோ பெரிய மனுஷன். இந்த ஒரு என்ன சொர்க்கம், ஐயோ அந்த சொர்க்கம் பேர் மறந்து வச்சு, ஒரு சொர்க்கத்தையே உண்டு பண்ணி கொடுத்து, ஒரு அண்டத்தை உண்டு பண்ணி, ஒரு சொர்க்கமில் ஒரு அண்டத்தையே உண்டு பண்ணி தன்னுடைய சக்தி இழந்துருவார். திரிசங்கு சொர்க்கம் அதை உண்டு பண்ணி தன்னுடைய சக்தி இழந்துருவார். பின்ன ஒரு தேவமாது கூட ஒன்றா இருந்து குழந்தை பெற்றுக்கிட்டு தன்னுடைய சக்தி இழந்துருவார். இதெல்லாம் அவர் அக்செப்ட் பண்ணிட்டு திருப்பி அவர் ராஜரிஷிங்க, பெரியவருங்க, 7 ரிஷிகளில் அவரும் ஒருத்தருங்க இல்லையா. அப்போ அந்த அக்செப்டன்ஸ் தான் நம்மளை வந்து உயர்த்துறதுக்கு உண்டான ஒரே வழி. அது இல்லாமல் நம்ம போலியை வளர்த்திக்கிட்டே இருந்தோம்னா தன்னிலை அப்படி எத்தனை பிறப்புங்க இந்த மாதிரி எடுக்க போகிறீங்க. இந்த ஒப்புக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு மனநிலையை நீங்கள் வளர்த்திக்கிறதுக்காக எத்தனை பிறப்பை மாறி எடுக்க போகிறீங்க. இந்த ஒரே பிறப்பில் தப்பு தான், மனசார திருந்திட்டேன் அப்படின்னு ஒத்துக்குங்க. கொஞ்ச நாளைக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நேராக சரண்டர் ஆயிடுங்க. போய் சாமி காப்பாற்று, சரண்டர் ஆயிடுங்க, வேலை முடிஞ்சுது. நம்ம ஆன்மீகத்தை கொண்டு வந்தேன்னு நினைக்க வேண்டாம். உங்களுக்கு சாமி அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆண்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆள் கொடுத்து வச்சுருக்குன்னா சந்தோஷம். நிறைய பேருக்கு வாழ்க்கை துணை அப்படி ஒரு அட்டகாசமான ஒரு வாழ்க்கை துணையெல்லாம் அமையும். நண்பர்கள் அமைவாங்க, உற்றார் உறவினர் அமையும், பிள்ளைகள் நமக்கு நல்ல புத்தி சொல்லி கொடுக்கும். அப்படி உறவுகள் இங்கே கூடியிருந்ததுனாலும் மகிழ்ச்சி. இருந்தாலும் பெஸ்ட்டு சாமி. அது என்னுடைய பர்சனல், அதனால அதை சொல்கிறேன். விருப்பம் இருக்கவங்க எடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்களோ அது ஹெல்ப் பண்ணாது. சரிங்களா? சரி இருக்கட்டும். ஸோ இதுதான் அப்போது இந்த மாதிரி உணர்வுகளை நம்ம சரி செய்து கொள்ளும் பொழுதே நம்மளுடைய வாழ்க்கை அந்த மிட் லைஃப் க்ரைசிஸ் அப்படிங்கிறது வராது அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். இல்லை சிக்கிட்டேன் அப்படின்னாலுமே இப்போ அதுதான் விடை பார்த்தோம் எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லி. இதுபோல் இன்னும் ஒரு சில முக்கியமான தகவல்களை பின்ன வந்து நம்ம அப்படியே பார்த்துட்டே வருவோம். ரைட்? ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு. இதுவே உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இருந்திருங்கள். நான் உங்களை நன்றி.